வணக்கம் மகளே, நாங்கள் இப்போ வவுனியா பஜார்ல நிற்கிறோம். தங்கத்தின் விலை வந்து தொடர்ச்சியா அதிகரித்து கொண்டு வருது. இன்னும் கூடுமா? இந்த நகை என்ற விலைகள் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை கேட்கலாம். இப்போ வந்து தங்கத்தின் விலை வந்து தொடர்ச்சியா அதிகரித்து கொண்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களிலேயே சரியான அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இப்ப வந்து 34 வருஷமா ஒரு நகைக்கடையில வேலை செய்யற ஒரு அண்ணன் வந்து இந்த நகை தொடர்பா பேசுவோம் என்று பாக்குறோம். அண்ணா வணக்கம். தொடர்ச்சியா வந்து தங்கத்தின் விலை வந்து அதிகரித்து கொண்டு வருது. இதால வந்து இது ஏன் அதிகரிக்கின்றது? தங்கம் எப்பயுமே ஒரு பொருள் வந்து அருமைத்தன்மை இருக்கிறது கேள்வி கூட தான் இருக்கும். இதுதானே உங்கள்கிட்ட மட்டும்தான் மிளக்கு கரெக்ட் இருக்கு. நீங்கள் கிளம்பில்லை தங்கம் அதிகரிச்சுன்னா வெளிநாடுகள் யுத்தங்கள் மற்ற சீனா போன்ற நாடுகள் தங்கம் கட்டுறதை சொல்கிறாங்க. இலங்கையில் குறிப்பாக இலங்கையில் தங்கம் சடதி அதிக காரணம் எல்லாத்தையும் தங்கம் தலை இருக்குது. தங்கம் சந்தைக்கு வருது இல்லை. இன்னும் கூட எல்லாரும் ஒழிச்சு வைக்காத வர வெளியே கொண்டாடுறாங்க. அதான் உண்மையான. இப்ப தங்கம் வந்து விலை கூடுறதால வந்து தங்க கடைகள்ல வந்து வியாபாரங்கள் வந்து போகின்றதா, மக்கள் வந்து தங்கத்தை வேண்டுகின்றார்கள். சடுதியா குறைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து 34 வருஷமா வந்து இந்த நகைக்கடை ஃபீல்ட்ல இருக்கிறீங்க. ஆரம்பத்துல வந்து எத்தனை ரூபாய்க்கு தங்கம் இருந்தது, இன்றைக்கு எத்தனை ரூபா மட்டும் அதிகரித்திருக்கின்றது? நான் வேலை பிறகு மாத சம்பளம் 1000 ரூபா. 1991ஆம் ஆண்டு தங்கத்தை 4500 ரூபா. பாருங்க, 4 மாத சம்பளத்தில் ஒரு ஃபோன் வாங்கலாம். இப்போ அப்படி வாங்கலாது. மற்றது என்னென்றால் தங்கம் சடுதியா இப்போ நாளைக்கு இப்போ குறைஞ்ச ஒரு 2 வாரமாக பட்டு மோசமாக கூடுது. அது ஒருத்தருக்கு சரியாக ஆரம் தெரியல. எல்லாத்தையும் தங்கம் இருக்குது. தங்கம் சந்தைக்கு வருது. வாங்குற வியாபாரம் தங்கத்தை பதிக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் வந்து இன்னும் தங்கம் அதிகரிக்கும். கண்டிப்பாக இந்த போக்கு போனால் அப்படி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸோட மோசமாக போகுது. இப்போ எவ்வளவு மட்டும் தங்கம் போகும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு? அப்படி சொல்லலாங்க. நேற்று 390 போன காலம்புரை, பின்னே 395. இந்த விடிய வந்து 10 மணி பார்த்தா 410 பிஸ்கட் விலை. அதாவது 24 தங்கத்தின் விலை இந்திய விலை 4,10,000 வச்சுக்கிறாங்க. அப்போ அது இதுவரை போகணும், கடைசி போய்கொண்டே இருக்கணும் சொல்லுவோம். இன்னும் அதிகரிக்கும். கண்டிப்பா. இது வந்து இலங்கையில மட்டும் இந்த தாக்கம் ஏற்படுகிறதா அல்லது உலக நாடுகள்ல இருக்கின்ற எல்லா நாடுகள்லையும் வந்து பெரும்பாலும் ஆசிய நாடுகள்லாம் சடுதி அதிகரிக்க போல. யூரோப்புகளுக்கு மாற்றம் தெரியல. நான் நினைக்கிறேன் இலங்கை இந்தியா ஒன்னோட சடுதி அதிகரிக்கு. விலை கூட்டினபடியே இப்ப ஆரம்ப கட்டத்துல வந்து தங்கத்தை ஒரு விலை குறைஞ்சதுல வேண்டி இருக்கணும். இப்ப வந்து மக்கள் வந்து தங்கத்தை விற்கிறார்களா? அது இன்னும் கூடும் விற்க வச்சு கொண்டிருக்காங்க. விற்கிறதும் இல்லை, வாங்க போறது நம்ம விலை கூட்டு வருது இல்லை. விற்க வழிக்காக இன்னும் கூடும் விற்க வச்சிருக்கணும். இனி வரும் காலங்கள்ல வந்து நகைக்கடையில வந்து வியாபாரங்கள் வந்து சடுதியாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 90% குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். உங்களுக்கு கஸ்டமர் இருப்பினும் அவையல் வந்து இங்க தங்கம் வேண்ட வரும்போது அவையல் மனநிலைகள் எப்படி இருக்குது? இப்ப வந்து சடுதியா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காலமா 10 மணிக்கு தங்கம் விலை கூடுது, திருப்பி பின்னேறம் விலை கூடுது. இப்ப அவையில் ஒரு தேவைக்காக வரும்போது அவையல் இந்த மனநிலையை நீங்கள் எப்படி உணரக்கூடிய மாதிரி இருக்கு? உண்மையாவே பார்க்க பாவமாக தான் இருக்கு. கல்யாணத்துக்கு 4 வச்சு கூட தங்கத்துக்கு வரணும். அவே குறிப்பிட்ட தங்கத்தை தாரன்னு சீரங்க பேசி பண்ணிக்கணும். இப்போ அது 3 மணி காசு கொடுத்து வாங்கணும். அவையில மனசை சந்தோஷம் இல்லாத தான் போடணும். உண்டு வாங்கலாம் இல்லை, கணவர் இருக்கணும். கணவர் வாங்கல இன்னும் கொஞ்சம் போய் விலை விசாரிக்க மட்டும் விலையை கேட்டுக்கொண்டே மட்டும்தான் இருக்கணும். வாங்குற வேலையும் விற்கிற மாதிரியும் இல்லை. இந்த விடியிருந்து நம்ம விலை கட்டபடி தான் ஒன்றும் வாங்க மாதிரி தெரியுது. நாங்களும் விற்காம கடையை போட்டு வந்தாலும் லாபம் போடுறது. ஒரு நாளைக்கு 15,000 லாபம் விற்றாலும் காசு வராது.